வணக்கம். இன்னைக்கு பார்க்குறது வந்து மிளகாய் செடியில் களை எடுக்கும்போது பார்க்குற களைச்செடியான கீரை. அந்த கீரையோட பேர் மகிழைக்கீரை. அதாவது நாளடைவில் மறைஞ்சு மயில் கீரைன்னு ஆயிடுச்சு. மகிழைக்கீரை தான் இது. நவீன மக்கள் வந்து இதை பற்றி நம்ம சொல்லிடுறோம். நவீன மக்கள் வந்து இந்த கீரையை கடைய தெரியாது. பொதுவாகவே கீரை வகைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைஞ்சி எடுப்பாங்க. கடையிற கீரை நம்ம அரைக்கீரையும் நம்ம இந்த மகிழைக்கீரையும் சொல்லுவாங்க. இந்த மகிழைக்கீரையோட பழைய காலத்து, அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மயில் கீரை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மகிழைக்கீரை இது கடைஞ்சி எடுத்தோம்னா, அதாவது இதில் என்னென்ன கலப்பாங்கன்னா பெரும்பாலும் வெங்காயம், சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு, பிறகு அதுக்கடுத்து சீரகம், பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தோம்னா நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா நல்லா அருமையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இலசாக இருக்கும்போது மட்டும்தான் பிடுங்கணும். முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்ம பிடுங்கினோம்னா அது நாராக வந்து வரும். வேணா இப்போ உள்ள ஜெனரேஷன், இப்போ உள்ள மக்கள் வந்து இப்போ அதாவது நவீன உலகத்தில் இருக்க மக்கள் வந்து இந்த கீரை செடியை வந்து இதன் கீரை, இது மிளகாய் செடி பக்க கிளைகள் அடிச்சிருக்கு. களை எடுத்ததுனால காமிக்கிறேன். இப்போ உள்ள மக்கள் வந்து இந்த கீரையை கடைஞ்சி எடுக்க தெரியாது. கடையிறதுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு நிறைய வீட்டில் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பொதுவான கருத்து தான். கடையிறதுக்கு அந்த மத்து வச்சுருப்பாங்க. அது கூட இல்லாமல் நிறைய இடத்துல வந்துருக்கு. இதெல்லாம் சில நாளைக்கு முன்னாடி இலையில் வந்து இலை சுருட்டல் மாதிரி வந்துருந்துச்சு. மழை பெய்ய ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இருக்குது. நம்ம எந்தவித இதுவுமே இதுவரையிலும் ஸ்ப்ரே பண்ணல, அதுவும் சொல்லிக்கிறணும். இது கடையாமல் இந்த கீரையை வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னா, சாப்பிட்லாம், வேணால் கடைஞ்சி சாப்பிட்டா மட்டும்தான். நம்ம அரைக்கீரையாக இருந்தாலும் சரி, இந்த மகிழைக்கீரையாக இருந்தாலும் சரி, கடைஞ்சி எடுத்தால் மட்டும்தான் நல்லா அருமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் காட்டுக்கீரை. இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் இலசாக இருக்கும்போது நம்ம எடுக்கிறத நல்லாயிருக்கும். முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நல்லா இருக்காது. இது காட்டுக்கீரை. இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே.